இன்னைக்கு நம்ம டிஷர்ட்ல கூட நிறைய மாடல்கள் பின்னாடி ஒரு வாசகம் எழுதிடுவாங்க, அந்த வாசகத்தை படிப்பாங்க. அதை போட்டுட்டு அந்த வாசகத்தை எழுதியவர்கள் எழுதி போட்டாதான் அது ஒரு கெட்டு, அசத்துக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே வாழும் பொழுது நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இந்த விளைவுகள் எல்லாம் நண்பர்களினால் தான் ஏற்படும். நண்பன் எப்படி முடி வெட்டுறானோ அதே மாதிரிதான் இவனும் முடி வெட்டுவான். அவன் எப்படி பேண்ட் போடுறானோ அதே மாதிரிதான் பேண்ட் போடுவான். நடிகர்கள் எப்படி போடுகிறார்கள் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நல்ல முறை நடைமுறை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடிகர்களின் வாழ்க்கை தான் ரோல் மாடல் என்பதாக இன்றைய காலகட்டத்திலே வாலிபர்களும் யுவதிகளும் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிகரெட் பிடிக்கிறது கூட மாடலா இருக்கு. நடிகர் எப்படி பிடிக்கிறாரோ அதே மாதிரி இங்கிருந்து எடுத்து பத்த வைப்பாரு, இங்கிருந்து எடுத்து பத்த வைப்பாரு. இவைகளெல்லாம் மாடலாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மார்க்கத்தில் இருக்கிறதா என்பதை பற்றி சிந்திப்பதில்லை. கண்ணியமானவர்களை, இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைகள் சிகரெட் பிடிக்கிற மாதிரி சம உரிமையில பெண் பிள்ளைகளும் சிகரெட் பிடிக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்கள் மது குடிப்பது போன்று காலேஜிலே கல்லூரி மாணவிகளும் இன்றைக்கு மது குடிக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதை என்ன செய்யறாங்க? செல்ஃபி எடுத்து அனுப்புறாங்க எல்லாத்துக்கும். இதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நண்பர்களை நல்ல நண்பர்களாக தேர்வு செய்யுங்கள். அது உங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்தும் என்று சொன்னார்கள், ஈமானை உருவேற்றும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னைக்கு நண்பர்கள் கெட்டவனாக இருந்தால் நிச்சயமாக இவன் கெட்டவனாகத்தான் போவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காபிர்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், நபியே, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பிலால் இருக்கிறார், பிலாலை போன்று முஆத் இப்னு ஜபல் இருக்கிறார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கிறார், இதே போன்று அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பணம் இல்லாத பிச்சைக்காரர்கள். இவர்களை எல்லாம் நீங்கள் ஒதுக்கிவிட்டால் பணக்காரர்கள், நாங்கள் உங்களிடத்திலே வந்து விடுவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நபியே, அந்த மனிதர்களை விட்டும் நீங்கள் போய்விடாதீர்கள், அவர்களை நண்பர்களாக கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் காலையிலே என்னை துதிக்கிறார்கள், மாலையிலே என்னை துதிக்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய நண்பர்களோடு நீங்கள் நட்பு கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுறுத்தினான் என்பது வரலாறுகள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நண்பர்கள் பல பேர்கள் இருந்தார்கள்.